வணக்கம் நண்பா. திறமையும் அதிர்ஷ்டமும் இல்லாம சில சிம்பிளான சைக்காலஜி தந்திரங்களை வச்சு எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாம பார்க்க போறோம். உங்க யோசிக்கிற விதத்தை மாத்துறது மூலமா உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தலாம்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். அதாவது வெற்றிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கடின உழைப்ப பத்தினது இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஜெயிக்கிறவங்க கடினமா உழைக்கிறதில்ல, அவங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க. இந்த உளவியல் தந்திரங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மூளையே உங்க வெற்றிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால கடைசி வரைக்கும் எங்களோட இருங்க. ஏன்னா கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு தந்திரத்தை கோடீஸ்வரர்கள், பெரிய விளையாட்டு வீரர்கள், அப்புறம் டாப் கம்பெனிகளோட சிஇஓகள் கூட பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? நம்மளோட முதல் தந்திரம் அடையாள மாற்றம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். வெற்றிங்கிறது நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, ஜெயிக்காதவங்க நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்களோ நான் ஜெயிக்கிற டைப்புன்னு அவங்க அடையாளத்தையே மாத்திக்குவாங்க. இதுக்குள்ள ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. நீங்க யாருன்னு நம்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்க மூளையும் வேலை செய்யும். இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் பார்க்கலாமா? நான் சீக்கிரம் எழுந்திரிக்க முயற்சி பண்றேன்னு சொல்றத நிறுத்திட்டு நான் சீக்கிரமா எந்திரிக்கிற ஆளுன்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்க மூளைக்கு முரண்பாடுகள் பிடிக்காது. அதனால நீங்க சொன்னதை உண்மையாக்க அது ரொம்ப முயற்சி பண்ணும். இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான மாற்றம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். நம்ம மூளையோட அந்த இயல்பான சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் எப்படி சமாளிச்சு அதை ஆக்ஷன்ல இறங்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாவே நம்ம மூளை கொஞ்சம் சோம்பேறி தான். ஒரு நல்ல ஐடியா வந்ததும் நீங்க கொஞ்சம் தயங்குனா போதும், அது உடனே உங்களை பின்வாங்க வச்சிடும். இது தவிர்க்க நாம 5 செகண்ட் விதியை பயன்படுத்த போறோம். ஏதாவது செய்யணும்னு தோணதும் 5ல இருந்து ரிவர்ஸ்ல எண்ணுங்க. 5 4 3 2 1. உடனே செயல்படுங்க. இந்த கவுண்டவுன் உங்க மூளையோட பகுத்தறிகிற திறனை தாண்டி ஓவரா யோசிக்கிறத நிறுத்தி உடனடியா வேலை செய்யற பழக்கத்தை உருவாக்கும். தயக்கத்தை உடைச்சி வேலைய ஆரம்பிங்க. நாம தள்ளி போடுறதுக்கு இன்னொரு காரணம் எதிர்கால நீங்கங்கிற ஒரு மாயை. நம்ம மூளை ஃபியூச்சர்ல இருக்கிற நம்மள ஒரு அந்நியர் மாதிரி பாக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு வேலையை தள்ளி போட்டா பெருசா ஒன்னும் பாதிப்பு இல்லைன்னு நமக்கு தோணுது. ஆனா ஜெயிக்கிறவங்க எதிர்கால விளைவுகளை தெளிவா கற்பனை பண்ணி அந்த வலியையோ இல்ல பரிசையோ இப்பவே உணர்றாங்க. இதனால அவங்க நடவடிக்கை உடனே மாறுது. நம்மள முக்கால்வாசி பேர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி இதுதான்: ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது? இந்த பயம்தான் நம்மள அப்படியே முடக்கி போடுது. ஆனா ஜெயிக்கிறவங்க தோல்வி எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? அவங்க கேட்கிற கேள்வி, இது எனக்கு என்ன கத்துக் கொடுக்கும்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு சின்ன கேள்வி மாற்றம் தோல்வி மேல இருக்கிற பயத்தையும் வலியும் எடுத்துட்டு அது ஒரு பாடமா மாத்திடுது. பயம் போயிட்டா முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம். வெற்றிய ரொம்ப சுலபமா எந்த தடையும் இல்லாத பாதையா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது உங்க வெற்றிய நீங்களே டிசைன் பண்ற மாதிரி. ஜெயிக்கிறதுக்கு மன உறுதி மட்டும் பத்தாது. ஜெயிக்கிறவங்க அவங்க சூழ்நிலையே அவங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்க. கவனச்சிதறல்களோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதை மொத்தமா நீக்கிடுவாங்க. உங்க சூழ்நிலை தான் உங்க நடத்தைய தீர்மானிக்குது, உங்க மன உறுதி இல்ல. இதுக்கு பேரு குறைந்தபட்ச முயற்சி விதி. வெற்றிங்கிறது நிறைய செய்யறதில்ல, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுற முயற்சிய குறைக்கிறது தான். உதாரணத்துக்கு, நீங்க நிறைய படிக்கணும்னா புத்தகத்தை திறந்தே வைங்க. உடற்பயிற்சி செய்யணும்னா அந்த ட்ரெஸ்ஸோடவே தூங்குங்க. நீங்க ஆரம்பிச்சுட்டா போதும், அந்த வேகம் உங்களை தானா முன்னாடி கொண்டு போகும். இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த பவர்ஃபுல்லான தந்திரத்துக்கு வந்தாச்சு. கோடீஸ்வரங்களும் டாப் வீரர்களும் பயன்படுத்துற நம்பிக்கை வட்டம். பொதுவா எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, நம்பிக்கை வந்த பிறகுதான் செயல்படணும்னு. ஆனா உண்மை அதுக்கு அப்படியே உல்டா. நம்பிக்கை செயலுக்கு அப்புறம்தான் வரும். ஜெயிக்கிறவங்க நம்பிக்கை இல்லைன்னாலும் செயல்படுவாங்க. அந்த செயல் சின்ன சின்ன வெற்றிகளை கொடுக்கும். அந்த வெற்றிகள் நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை இன்னும் பெரிய செயல்களை செய்ய வைக்கும். இது ஒரு முடிவே இல்லாத வளர்ச்சி வட்டம். ஆக உங்க வெற்றிக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? அது கடின உழைப்புல இல்ல, உங்க சிந்தனைய மாத்துறதுல தான் இருக்கு. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. வெற்றிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமேயான ஒரு ரகசிய கிளப் மாதிரி கிடையாது. அது யார் வேணாலும் கத்துக்கக்கூடிய சில சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன்ஸ் தான். உங்க யோசனைய மாத்துங்க, உங்க முடிவுகள் தானா மாறும். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். கீழே கமெண்ட்ல இன்னைக்கு நாம பார்த்த சைக்காலஜி தந்திரங்கள்ல எது உங்களை அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சதுன்னு சொல்லுங்க. அதை படிக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த கருத்துக்கள் உங்க வாழ்க்கையை மேம்படுத்த உதவும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எதிர்கால நீங்க இதுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லுவாங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.